இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பறை நிகழ்ச்சியில் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி மத்திய பாதுகாப்பு படையின் பயிற்சி மையத்தில் இளைஞர்கள் பயிற்சி பெறுவதற்கான தேர்வு முறைகள் குறித்தும், கடற்படையில் இளைஞர்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் மற்றும் அதை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பேசுகிறார் இந்திய கப்பற்படையின் தொழில்நுட்ப பிரிவு இளநிலை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் பொள்ளாச்சி சாஹிர் கான் அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது இந்திய பாதுகாப்பு படையில், குறிப்பாக இந்திய பாதுகாப்பு படையின் கப்பற்படையில் தொழில்நுட்ப பிரிவில் இளநிலை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் பொள்ளாச்சியை சேர்ந்த ஜாகிர் கான் அவர்களை இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக நேவி எனப்படும் கப்பற்படையில் நாம் என்னென்ன மாதிரியான பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும், என்னென்ன மாதிரியான பணி வாய்ப்புகளில் என்னென்ன அடுத்த கட்ட முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, தொடர்ச்சியாக இந்த பொறுப்புகளில் போய் சேர்வதற்கான தகுதிப்பாடுகளை எவ்வாறு வளர்த்து கொள்வது என்றெல்லாம் தொடர்ச்சியாக இந்த துறை குறித்த அறிமுகத்தை நம்மோடு உரையாடுவதற்காக பொள்ளாச்சியிலிருந்து ஜாகிர் கான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய இராணுவ கப்பற்படையினுடைய இளநிலை தொழில்நுட்ப அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் ஜாகிர் கான் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்கர் சார். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே தேசிய பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் பெருமையுமாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக பணியாற்றி அதனுடைய தொழில்நுட்ப பிரிவில் இளநிலை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய பணி இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக அமைந்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் சார். தொடர்ச்சியா நாம உங்களுடைய பணிகள் பற்றியும், குறிப்பா இந்த பணிகளுக்கு செல்வதற்கான தகுதிப்பாடுகளை இளைஞர்கள் எவ்வாறு உருவாக்கி கொள்வது என்பதை பற்றியும் பேசுவோம். அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. சொந்த ஊர்னு பாத்தீங்கன்னா எனக்கு சேலம். சேலத்துலதான் நான் படிச்சதெல்லாம். அப்புறமா நான் டிப்ளமோ படிக்கிறதுக்காக பொள்ளாச்சி வந்தது. இங்க இருக்கிற ஒரு பிரபல, அந்த சமயத்துல பாலிடெக்னிக்ங்கிறதே பெரிய விஷயம். அப்ப இங்க வந்து படிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இப்ப டிப்ளமோ முடிச்ச உடனே நான் நேவில ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் அங்க நேவில ஜூனியர் கமிஷன் ஆபீசரா டெக்னிக்கல் விங்ல பணிபுரிஞ்சேன். அப்புறம் ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப், எனக்கு ஐ பிளஸ்ட் வித் ஒன்லி ஒன் டாட்டர். ஷி இஸ் ஸ்டடிங் இன் கிரேட் 6 . ஓகே ஓகே, சிறப்பு சார். சார், இப்ப ஒரு தொழில்நுட்ப பிரிவுல பணியாற்றணுங்கிறதுக்காக ஒரு பட்டய படிப்பு படிச்சிருக்கீங்க. நேவியில போறதுக்கான வாய்ப்பு எப்படி உருவாச்சு? அதுக்கான என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தீங்க? எப்படி இந்த வேலை வாய்ப்பு அமைஞ்சதுன்னு சொல்லுங்க. இத பத்தி சொல்லணும்னா, எனக்கு சின்ன வயசுல இருக்கிறப்ப நம்மளுடைய ஸ்கூல் பிரேயர்ல எல்லாம் நம்ம ஹெட் மாஸ்டர் எல்லாம் டெய்லி ஒவ்வொரு மெசேஜ் கொடுப்பாங்க. அது மாதிரி எனக்கு இப்ப சரியா நினைவு இருக்கு. 3ஆம் வகுப்பு நான் படிக்கிறப்ப என்னுடைய தலைமை ஆசிரியர் வந்து அவரோட உரையில வந்து ஒரு கொட்டேஷனை சொல்றாரு. அது வந்து நம்ம முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடியோட ஒரு கொட்டேஷன். நாட்டிற்காக, நாடு உனக்காக என்ன செய்தது என்று எதிர்பார்க்காதே, நீ நாட்டிற்காக என்ன செய்தா என்று உன்னைய கேள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான கொட்டேஷன் அந்த டைம்ல. அந்த கொட்டேஷன் வந்து நம்ம சின்ன வயசுல சொல்லுவாங்களே, நம்ம அந்த வயசுதான் நம்மளோட கிரியேட்டிவிட்டில அதிகமா இருக்கும். அது வந்து என்னோட சப்கான்சியஸ்ல, ஆழ்ந்த மனசுல, ஆழ் மனசுல அது நல்லா பதிஞ்சிருச்சுங்க. அது பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஃபாதர் வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க குவார்டர்ஸ் தான் இருப்போம். அப்ப என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல அண்டை வெட்டாருக்கு அவங்களுக்கு ஒரு உறவினர் வர்றாங்க. அவரு வந்து அந்த உறவினர் வந்து மர்ச்சன்ட் ஷிப்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் உரையாடுறப்ப சின்ன வயசுல, அது அந்த 3rd, 4th, 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள உரையாடுறப்ப அவரு சொல்றாரு நான் மர்ச்சன்ட் ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு வந்து டிஃபென்ஸ் ஷிப், மர்ச்சன்ட் ஷிப்லாம் அந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குற வயசு இல்லைங்க. ஆனா நேவி அவர் கப்பல்ல இருக்காரு அப்படின்னு மட்டும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுங்க.
அதுக்கப்புறம் அது பதிஞ்சது அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் நான் 6th 7th 8th படிக்கிறேன். 8ங்கிறப்ப என்சிசின்னு ஒரு இது இருக்குல்லங்க, தேசிய மாணவர் படை. அதுல வந்து நம்ம தேசத்துக்கு அப்புறமே எனக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டின் வளர்ச்சி, நம்மளுடைய தேசப்பற்று அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட டிஎன்ஏன்னு சொல்லலாம் ஜி. அது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சிலருக்கு அப்படி இயற்கையாவே இருக்கும், உணர்வோட இயற்கையாவே இருக்கும். அப்ப வந்து நான் என்சிசில ஜாயின் பண்றேன் 8th 9th. அப்ப என்னோட சீனியர் சொல்றாங்க 10th உனக்கு ஸ்டடிஸ் டிஸ்டர்ப் ஆகாதனால நீ 8th சேர்ந்துக்கோ, 8th 9th 2 years ஏ சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. அப்பவே நம்மளோட சீனியரோட வழிகாட்டுல அது நம்மளுக்கு நல்ல அசோசியேஷனோட இருக்குங்கிறதுக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க. என்னோட சீனியர்ஸ் வந்து எனக்கு சொல்றாங்க நீ 8th சேர்ந்துக்கோ என்சிசில, அப்ப 8th 9th 2 years உனக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிரும், தென் 10th உன்னோட படிப்பு டிஸ்டர்ப் ஆகாது, நீ நல்லா படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோ அது 8th 9th நான் அந்த என்சிசில சேர்ந்ததுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஜி. அப்ப நான் ஆர்மி விங்ல தான் சேர்ந்தேன். அப்ப வர்ற நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ், என்சிசி ஆபீசர்ஸ் அவங்க எல்லாம் நம்மளுக்கு சொல்றது அப்படியே நல்லா குளுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு மோட்டிவேஷனா. அதுக்கப்புறம் நான் டிப்ளமா படிச்சுக்க அப்புறமும் நான் 3 years என்சிசில இருந்தேங்க. அங்க என்னோட நாச்சிமுத்து பாலிடெக்னிக் பிரபலமான பாலிடெக்னிக். அப்ப டாப் 5 பாலிடெக்னிக்ல இதுவும் ஒண்ணுங்க. அப்ப அங்க இருக்கிற மிஸ்டர் ராஜராஜன் சொல்லிட்டு அவர் என்சிசி மாஸ்டர். அவரோட மோட்டிவேஷன் நான் 3 years கண்டினியூஸா இருந்து ஏ சர்டிஃபிகேட் ஸ்கூலிங்ல முடிச்சேங்க, பி சர்டிஃபிகேட் சி சர்டிஃபிகேட் ரெண்டுமே இங்க வந்து காலேஜ்ல முடிச்சேன். சோ அது வந்து நமக்கு ஒரு தேசப்பற்று பிளஸ் இதுக்கு வேண்டி நம்ம எனக்கு வந்து ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருந்த அந்த கொட்டேஷன் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயின்சிடென்ட், இறைவனோட ஒரு கிருபை தான், மாபெரும் கிருபை. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் எக்ஸாம் எழுதணும், அது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 4 பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க. அதுல நானும் ஒருத்தருங்கிறது பெருமைப்பட்டுக்கிறேன். பெரிய விஷயம். அப்புறம் என்சிசில வந்து பங்கெடுப்பதனுடைய பயன்கள் பத்தி நாம சமீபத்துலதான் ஒரு நிகழ்ச்சி பண்ணிருந்தோம். அது அடுத்தடுத்து அந்த நிகழ்ச்சியே உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய சான்றாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க, குறிப்பா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய குழந்தைங்களை பெரும்பாலும் இந்த என்சிசி என்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள்ல சேர பெரும்பாலும் விருப்பம் காட்டுறதில்ல. ஒருவேளை வந்து என்எஸ்எஸ்ல போ அப்படின்னு அனுமதிச்சா கூட என்சிசிக்கு அனுமதிக்கிறது கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா அது இந்த பயிற்சியே கொஞ்சம் கடுமையான பயிற்சியா இருக்கு, துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம புள்ள போறதா இருந்தா ஒன்லி மிலிட்டரிக்கு மட்டும் தான் போக முடியுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா நமக்கு நோக்கம் ராணுவ வீரர் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. மிலிட்டரியில ராணுவ வீரர் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிற தவறான புரிதலை முதல்ல நம்ம மாற்றி ஆக வேண்டும். ஏன் நீங்க ஒரு மருத்துவரா இருந்தா கூட வந்து மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல மருத்துவரா பணியாற்ற முடியும். அதனால பள்ளிக்கூடங்கள்ல என்சிசியில பயிற்சி எடுக்கும் போது இப்ப சார் வந்து அங்க வந்து ஜகீர்கான் சார் வந்து நம்ம ராணுவ வீரரா, சோல்ஜரா, கமாண்டரா பணியாற்றல. அவர் வந்து தொழில்நுட்ப பிரிவுல இளநிலை அதிகாரியா பணியாற்றி இருக்கிறார். சோ அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்கிற போது அதே துறை சார்ந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ராணுவத்துறையில விரிவா இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே காலேஜ்ல ஸ்கூல்ல இருக்கிற என்சிசி கேடர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நாமும் நம்முடைய நாட்டோட சேர்த்த ஒரு பற்றோட நம்முடைய பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு வந்து ஜகீர்கான் சார் ஒரு உதாரணமா இருக்கிறார். தொடர்ந்து சொல்லுங்க சார் உங்களுடைய பணி. அதான் சார், ஒரு 5 ப்ரொஃபஷன் வந்து நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க, நம்மளுடைய சர்வே சொல்லுது. அதுல வந்து முதலாவதாக பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. சர்வே ரிப்போர்ட் சேஸ் ஒரு 5 புனிதமான வேலைகள் நம்ம செய்யற வேலையில ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ்ங்க, உயிரை பாதுகாக்கும் டாக்டர்கள். அடுத்ததாக டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல ஒர்க் பண்ற சோல்ஜர்ஸ் ஹூ இஸ் கிவிங் a safeguard of our nation அவங்க. அடுத்தது வந்து நீதியை வழங்கும் நீதி அரசர்கள். நான்காவதாக நமக்கு உணவு வழங்கும் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் பண்ணி நம்மளுக்கு உணவு கொடுக்குறாங்க அவங்க. ஐந்தாவதாக டீச்சர்ஸ். இந்த கொட்டேஷனும் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு இதா இருந்தது. எனக்கு வந்து நம்ம இதுல 5ல நமக்கு வந்துடக்கூடாதா, இந்த 5ல ஏதோ ஒரு வேலைக்கு போயிடக்கூடாதா அப்படின்னு எய்ம் பண்ணதுல எனக்கு ஒரு இது இருந்ததுனால நான் ஐ ஜாயின்ட் இந்தியன் நேவி. இதுல பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நம்மளுக்கு நார்த் இந்தியால இருக்கிற அளவுக்கு நம்ம சவுத் இந்தியால வந்து பிரபலம் ஆகல. ஏன்னா நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு ராணுவ வீரர்கள் அனுப்புறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்மாதிரி அவங்க ஃபேமிலியில இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்துல இருக்காங்க. நம்மளுக்கு வந்து சவுத்ல வந்து நான் பாத்தீங்கன்னா எங்க பேட்ச்லயே பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன்ஸா வெரி வெரி லெஸ், ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க சவுத் இந்தியன்ஸ். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புங்க நமக்கு. மத்த இதெல்லாம் போனோம்னா படிக்கிறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபீஸ் பே பண்ணோம். ஆனா இதுல என்டிஏன்னு ஒரு நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு என்ட்ரி இருக்குங்க, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10+2
10+2ல அவங்க பிசிஎம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கணுங்க. அது அவங்க அதுல 70% மார்க்ஸ் இருக்கணும். இங்கிலீஷ்ல வந்து அவங்களுக்கு ஒரு 50% மார்க். ஏன்னா கம்யூனிகேஷன் மீன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் தாங்க. அங்க எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த்ரூ இதுதான் அபிஷியல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இந்தியன் நேவில. ஓகே. சோ அந்த படிச்ச குழந்தைகள் வந்து இது வந்து யூபிஎஸ்சிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யார் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுக்கு எல்லாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ், அந்த ஏஜென்சி தான் இதுக்குமே எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இயர்லி ட்வைஸ், வருஷத்துல 2 தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா அதோட கால்ஃபர் வந்து இப்ப டிசம்பர்ல வந்துருச்சுங்க. இப்ப டிசம்பர்ல கால்ஃபர் பண்ணி அவங்க வந்து டிசம்பர்ல கால்ஃபர் பண்ணவங்க வந்து ஏப்ரல்ல வந்து அவங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் இப்ப அப்ளிகேஷன் டேட் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்ப அப்ளிகேஷன் இப்ப டிசம்பர்ல வந்து இப்ப ஓபன் ஆயிருக்கு. இதுக்கு ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா 16.5, 6.5 இயர்ஸ் வந்து 19.5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எழுதலாம். எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எழுதலாம். ஏன்னா ஏஜ் ஒரு 3 இயர்ஸ் தானே கேப். அதனால அவங்களுக்கு ஒரு 6 டைம்ஸ் எழுத முடியும். எவ்ரி இயர் 2 டைம்ஸ் அவங்க ட்ரை பண்ணாலும் 6 டைம்ஸ் அவங்க எழுதலாம். அவங்க எழுதலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் பாத்தீங்கன்னா எப்படி சென்ட்ரல் யூபிஎஸ்சி நடத்துறதுனால 10th or 12th எலிஜிபிலிட்டிங்கிற போது அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து அவங்களோட சிலபஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையரா 10+1+2ல இருக்கிற மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதோட சிலபஸ் தான் என்சிஆர்டியோட சிலபஸ் இருக்கும். நம்ம சிபிஎஸ்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்களோட என்சிஆர்டியோட சிலபஸ் இருக்கும். அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம நாட் ஓன்லி இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டட், தே ஷுட் ஹேவ் a ஜெனரல் எபிலிட்டி, அந்த டெஸ்டும் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா இருக்குங்க. காலையில ஒரு 2.5 hours வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருக்கும். மேக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 300 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அதுல 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2.5 மார்க்ஸ் ஈச் கொஸ்டின். சரி. அதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நம்ம சப்போஸ் ஒரு கொஸ்டின் ராங் ஆயிடுச்சுன்னா 1/3 மார்க் 0.33 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் அதை மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜெனரல் அபிலிட்டி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நம்ம ஜெனரல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, கரண்ட் அஃபேர்ஸ். இவங்க இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப சப்போஸ் ஒரு மாணவன் வந்து ஜேஇக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க என்ட்ரன்ஸ்க்கு. சோ அந்த மெத்தட்லயே இவங்க ஜேஇக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, ஈவன் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நேவில இன்னொரு என்ட்ரி இருக்குங்க, 10+2 பிடெக் என்ட்ரின்னு சொல்லிட்டு. அதுல ஜேஇ வந்து மெயின்ஸோட மார்க்கை வச்சு அவங்க கட் ஆஃப்ல வந்தாங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் அவங்களுக்கு எக்ஸம்ஷனுங்க. ரிட்டன் எக்ஸாம் எழுத தேவையில்ல. அவங்க டைரக்ட்லி தே வில் பி கால் ஃபார் எஸ்எஸ்பி, சர்வீஸ் செலக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அது இப்ப நம்ம ரிட்டன் எக்ஸாம் ஏப்ரல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் செலக்ஷன் போர்டு வந்து ஜூன் ஜூலைல கூப்பிடுவாங்க. அந்த சர்வீஸ் செலக்ஷன் போர்டுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்குமே சர்வீஸ் செலக்ஷன் போர்டுக்கு வந்து 900 மார்க்ஸ் இருக்குங்க. நம்ம இங்க ரிட்டன் எக்ஸாம்ல ஒரு 900 மார்க்ஸ், அங்க சர்வீஸ் செலக்ஷன் போர்டுல ஒரு 900 மார்க்ஸ். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி அவங்க மெரிட் லிஸ்ட்ல நீங்க வந்தீங்கன்னா தென் யூ வில் பி கோ ஃபார் மெடிக்கல், பிசிக்கல், அந்த டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணா அப்புறம் மெரிட் லிஸ்ட் ஃபைனலா மெரிட் லிஸ்ட் வருஞ்சி. தென் இது வந்து ஒரு வருஷம் ப்ராசஸிங். இந்த ஜான்ல இது பண்ணா நெக்ஸ்ட் ஜான்ல தான் நம்ம அந்த இது அகாடமிக் ஸ்டார்ட் ஆகும் இயர். சோ 1 இயர் கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும். பட் இதுக்கு அகாடமிக்ல போய் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்ல கிளியரன்ஸ் வாங்கி நாம போய் ஜாயின் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமான பயிற்சி அங்க என்ன மாதிரி கொடுக்குறாங்க? அங்க பயிற்சி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிங்கிறது வந்து இது ஒரு கம்பைன்டு ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி, இது 3க்கும் சேர்ந்த ஒரு இன்டகிரேட்டட். இதுல வந்து நம்மளுக்கு அங்க ஆப்ஷன் கேட்பாங்க, நம்ம நேவியா, ஆர்மியா, ஏர்ஃபோர்ஸான்னு. அங்க வந்து கடக்கவாசலான்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால பூனே பக்கம் ஒரு பிளேஸ் இருக்குங்க. அங்கதான் இந்த என்டிஏவோட இது இருக்குங்க, சென்டர் இருக்கு. அது சென்டரே பாத்தீங்கன்னா நான் நேரெல்லாம் பாத்துருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. இது பார்த்தா ஒரு பிரெஸ்டீஜியஸ், ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கும். 7000 ஏக்கர்ஸ்ல அந்த இன்ஸ்டிடியூட் இருக்குங்க. அந்த 7000 ஏக்கர்ல நம்மளுக்காக இன்ஸ்டிடியூட் கட்டி வச்சு நம்மள வந்து வருஷத்துக்கு 2 டைம் கூப்பிடுறாங்க. கவர்மெண்ட் வந்து இது வந்து முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லி, முற்றிலும் இலவசம். அந்த 3 இயர்ஸ் நம்ம என்ட்ரி ஆயிட்டோம்னா ஈவன் எஸ்எஸ்பிக்கு போறப்ப கூட அந்த செலக்ஷன் போர்டுக்கு போறப்ப கூட நம்மளோட இங்க சப்போஸ் பொள்ளாச்சில இருந்து எனக்கு வந்து செலக்ஷன் போர்டு வந்து இப்ப ஹைதராபாத்ல கூப்பிட்டுருக்காங்க, அல்லது பெங்களூர்ல கூப்பிட்டுருக்காங்க, அல்லது விசாகப்பட்டினத்துல கூப்பிட்டுருக்காங்கன்னா எனக்கு இங்க இருந்து 3rd tier ஏசி, ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் 3 tier ஏசிங்க. அதுக்கு 2 and 4 டிக்கெட் போய் நம்ம வாங்கிட்டு போயிட்டு அங்க போய் கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம வர்றப்ப அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த எஸ்எஸ்பி முடிச்சுட்டு நம்ம அங்க கிளைம் கொடுப்பாங்க. நம்ம அந்த டிக்கெட்ஸை கொடுத்துட்டு நம்மளுக்கு ரீஃபண்ட், அந்த மணி வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சோ கவர்மெண்ட் வந்து ரொம்ப தேர் டேக்கிங் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
இது மாதிரி யூத் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிங் நம்ம மத்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது இருக்கும், ரிசர்வேஷன் இருக்கும், ஓபிசிக்கு, எம்பிசிக்கு, எம்சிபி அப்படின்னு. ஆனா இது டிஃபென்ஸ் இஸ் ஒன்லி ஆர்கனைசேஷன் வேர் தேர் இஸ் நோ ரிசர்வேஷன். ஓகே, வந்து யாருக்கு வந்து அதிக மதிப்பெண், யாருடைய ஸ்கோரிங் நல்லா இருக்கோ, யாருக்கு ஃபிட்னஸ் இருக்கோ அவங்கதான். அப்புறம் மோரோவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பிசிக்கல் ஃபிட்னஸ். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே அவங்க ஸ்கூலிங் லைஃப்ல 10th ல இருந்து அவங்க தே கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தட் 1.6 கிலோமீட்டர்ஸ். மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் இஸ் ரைட் சாய்ஸ் நினைக்கிறேன். 8வது வகுப்புல இருந்தே குறைந்தபட்சம் என்சிசில போகும்போதே அந்த ஃபிட்னஸ் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமாங்க, மத்த குழந்தைங்க மாதிரி அதிகமா உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டெல்லாம் செய்யாம நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல உருவாக்குறதுங்கிறது ஒரு நல்ல, கண்டிப்பா பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயமா என்சிசில பிள்ளைங்களை சேர்த்தாலே சில இது மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய கேரக்டர் கரெக்ஷன், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல வரைக்கும் அவங்க வந்து நிறைய கிளியரன்ஸ் வாங்குவாங்க. ரொம்ப அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அதோட சேர்த்து இந்த ஃபிட்னஸும் அவங்களுடைய எக்ஸசைஸ் மெத்தடாலஜி இதெல்லாமே டெவலப் ஆகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு நாம வந்து இந்த மாதிரி ஜாபுகளுடைய இம்பார்ட்டண்ட்டை அப்படியே சொல்லியே நம்ம வளர்த்தாலே அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு தேடி அதுக்கான என்னென்ன தயாரிப்புகள் இருக்கோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம். சரி, இப்ப வந்து நாம இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஃபிட்னஸ் அப்படிங்கிற போது, ஜென்ரலா மிலிட்டரியில இருக்கக்கூடிய அந்த ஃபிட்னஸ் தான் கேக்குறாங்களா? எப்படி அவங்களுடைய ஃபிட்னஸ்? மிலிட்டரி ஃபிட்னஸ்ல நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸ்ல 157 சென்டிமீட்டர் நம்ம ஹைட் இருக்கணுங்க மினிமம். மேல இருந்தா 157, ஃபீமேலா இருந்தா 155. ஓகே. அப்புறம் அந்த ஹைட்டுக்கு தகுந்த நம்ம ஏஜுக்கு தகுந்த சார்ட்ல வெயிட் இருக்கணுங்க. ஓகே, வெயிட் இருக்கணும். அப்புறம் அந்த செஸ்டோட எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் இருக்கணும், நம்மளோட செஸ்ட் எக்ஸ்பான்ஷன். இது வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரன்னிங் இருக்கும், 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்து இத்தனை மினிட்ஸ்குள்ள ஓடணும், 6.5 மினிட்ஸ் அது மாதிரி. அது ஃபீமேலா இருந்தா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் 7 to 7.5 மினிட்ஸ்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அப்புறம் 20 புஷ்அப்ஸ் செய்யணுங்க, அப்புறம் 20 சிட்அப்ஸ், அப்புறம் அது மாதிரி சில பிசிக்கல் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல வந்து என்சிசி குள்ள போகும்போது ஓரளவுக்கு எல்லாமே இது எல்லாமே ஒபிசிட்டி இல்லாம நார்மல் வெயிட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாராலையும் செய்ய முடியுங்க, ப்ரொவைடட் அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியான பிராக்டிஸ் தேவைப்படுங்க. இப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு வந்துச்சு 1 to the power of 365 போட்டு பாருங்க, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 1 தான் வரும். அதே நீங்க 1.01 to the power of 365 போட்டு பாருங்க கால்குலேட்டர், 37.7 வரும். அது மாதிரி இப்ப நான் கன்சிஸ்டன்சியா டெய்லி ஒரு 500 மீட்டர்ஸ் நான் ஓடணும் கன்சிஸ்டன்சியா. If I am running for another 1 year, 365 days, நான் ஓடன்னு வச்சுங்க, definitely our stamina will be built up. நம்மளோட கோஆர்டினேஷன் அந்த இது எல்லாமே நமக்கே ஒரு அந்த தெரியும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும் நமக்கு. நிச்சயமா. அதாவது நீங்க வந்து இந்த செலக்ஷனுக்கு போகணும்ங்கிறது இல்ல, நீங்க ரெகுலராவே ரன்னிங் பிராக்டிஸ் நீங்க வச்சிட்டு இருந்தாலே நம்ம பிசிக்கலா உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் ஒண்ணு, இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதுக்கு நம்ம 100% யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிட்டா இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப வந்து நம்ம முதல்ல பேசும்போது சொன்னோம், எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட +1 +2 உடைய மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ண கொஸ்டின் பேட்டர்னா இருக்கும் அப்படின்ட்டு. மைனஸ் மார்க் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே நாம சரியா எழுதின 1-2 மார்க் கூட இந்த மாதிரி மைனஸ் மார்க்ல மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுக்கு வந்து இது வந்து என்டிஏ அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நடத்தக்கூடிய முழுக்க இலவசமா செய்யக்கூடிய நிறுவனம். இதையே நீங்க தனியார்ல நாம செய்யறதா இருந்தா இதுக்கான பயிற்சி, இதுக்கான சோர்ஸ், இப்ப சில பேர் வந்து நான் இங்க இருந்து இவ்வளவு முயற்சி எடுத்து என்ட்ரன்ஸ்ல போய் சேர்ந்து எனக்கு என்ட்ரன்ஸ்ல கிடைக்கல, பட் எனக்கு வந்து நேவி ஃபோர்ஸ்க்கு போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட ஆப்ஷன் என்ன சார்? பிரைவேட்டா அவங்க தான் ப்ரிப்பேர் ஆகுதா, இல்ல ஆகணுமா, இல்ல வேற எதுவும் பிரைவேட்டா? இதுக்குன்னு எக்ஸ் ஆபீசர்ஸ் ஆர்மி, நேவி, ஏர்போர்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர்டான ஜெனரல்ஸ், மேஜர் ஜெனரல்ஸ், அது மாதிரி நல்ல டாப் லெவல் ஆபீசர்ஸ் வந்து நிறைய அகாடமிக் வந்து நார்த் இந்தியால ரன் பண்றாங்க. ஈவன் நம்ம சென்னையில இருக்கு. அப்புறம் மோரோவர் இப்ப இப்ப நம்மது வந்து தொழில்நுட்பம் ரொம்பவுமே வளர்ச்சி அடைஞ்ச காலம். இப்ப நம்ம லாஸ்ட் அதான் சொல்றோம், இது ரிசர்ச் சொல்லுதுங்க, லாஸ்ட் 500 இயர்ஸ்ல என்ன வளர்ச்சி இருந்ததோ அது இப்ப லாஸ்ட் 30 இயர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அதனால இப்ப நம்ம வீட்டுல இருந்தே இந்த ட்ரைனிங்ல எடுத்துக்கலாம்.
ஓ சரி. நம்ம த்ரூ ஜூம் மீட் அவங்க இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்குன்னு நான் ஆல் த வே டெல்லியில போய் நான் பயிற்சி பண்ணலாம், எனக்கு ரொம்ப செலவாகும். ஆமா. சோ இந்த நம்ம இந்த மெடிக்கல் ஸ்டஃப்னஸ்க்கு சாரி மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் நம்ம பண்ணிக்கலாம் ஜி. ஆனா நம்ம இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் மெயின். ஆமா. சோ அந்த ரிட்டன் எக்ஸாம்ல தோஸ் ஹூ ஆர் குவாலிஃபைட் அவங்க தான் அந்த மெடிக்கலுக்கும் பிசிக்கலுக்குமே போக முடியும் ஜி. தட் இஸ் என்ட்ரன்ஸ்ங்கிற மாதிரி, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி. சோ அதுக்காக இப்ப நிறைய நிறுவனங்கள் அவங்க ஆன்லைன்லயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்டர் கோவிட்னால. இது ஒரு பெரிய நம்மளுக்கு இதுவும் சொல்லலாம், நம்ம ஒரு பெரிய ஆன்லைன் வகுப்புகள்ல எப்படி பாடம் நடத்துறது, ஆன்லைன் வகுப்புகள்ல எப்படி பயிற்சி எடுத்துக்கிறதுங்கிற ரெண்டையுமே வகுப்பு நடத்துறவங்களும் வகுப்புல படிக்கிறவங்களும் கத்துக்கிட்டாங்க அந்த கோவிட்ல. அது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது கோவிட். சோ அதனால இப்ப நம்ம ஆல்ரெடி இப்ப டெல்லியில ஒரு நல்ல ஒரு டாப் அகாடமில நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜி. அது கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சரா அது நம்ம பியர் பண்ற மாதிரி இருந்தா நம்ம பண்ணிட்டு, பட் அதுல மோஸ்ட்லி 90% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் தேர் கோ த்ரூ, அது போயிடுறாங்க. அவங்க அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைங்க. நம்ம எங்க போய் படிக்கணும், எப்படி படிக்கணும், அது இப்ப நிறைய நீங்க இதுல போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த தொழில்நுட்பத்துறையில இருக்கனால சொல்றேன், தகவல் தொழில்நுட்பத்துல இருக்கனால உங்களுக்கு இது போட்டீங்கன்னாவே இந்த அகாடமி, நேவல் அகாடமி போட்டீங்கன்னாவே அதுல ஆயிரக்கணக்கான அகாடமி காமிக்கும். அதுல பார்த்து நம்ம மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட ரிவ்யூஸ் பார்த்து அல்லது யாராவது அக்கம் பக்கத்துல தெரிஞ்ச யாராவது இது மாதிரி மிலிட்டரியில இருந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு எங்க போய் சேரலாம், சரியான இடமா அது அப்படின்னு கேட்டுட்டு குழந்தைகள் அதுல போய் சேர்ந்து பயிற்சி பெற்றுக்கலாம் ஜி. சரிங்க சார். இப்ப இது நம்ம சோல்ஜர்ஸ். ஆமாங்க, இது நான் சொல்றது இப்ப ஆபீசர்ஸ். சோல்ஜருக்கும் அதே 10+2 தான் எலிஜிபிலிட்டி. அது SSR சீனியர் செகண்டரி ரெக்ரூட்மெண்ட். அது அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் அதை அலாட் பண்ணிடுவாங்க ஜி. இது பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால ஒரு 400 வேகன்சி இருக்கும். இந்த நான் சொல்றது என்டிஏல ஒரு 400 வேகன்சி இருக்கும் ஆல் ஓவர் இந்தியா. இது ஆல் ஓவர் இந்தியா மெரிட்டிங் ஜி. அதுல 400ல 375 மேலுக்கு, 25 ஃபீமேலுக்கு இருக்கும். அந்த SSR என்ட்ரில பாத்தீங்கன்னா 10+2ல சோல்ஜரா போலாம். அவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேம் 10+2. ஆனா அவங்களோட ரிட்டன் எக்ஸாம் இந்த அளவுக்கு டஃபா இருக்காது. என்டிஏ அளவுக்கு டஃபா, என்டிஏ ஜேஇ நம்ம எழுதுற மாதிரி அது மாதிரி இது அந்த அளவுக்கு டஃபா இருக்காது. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு எக்ஸாம் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல those who are qualified they will be called for offline exam. அப்புறம் அது இப்ப சென்னையில எழுதுறோம்னா INS அடையார்னு சொல்லி நேவல் பேஸ் இருக்கு, அங்க போய் எழுதுவோம். இப்ப விசாகப்பட்டினம்னா INS சர்க்கார்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்க போய் எழுதுவோம். இப்ப பாம்பேனா INS அக்ரானின்னு சொல்லிட்டு அவங்க பிளேஸ் அலாட் பண்ணுவாங்க. அந்த பிளேசஸ்ல போய் நம்ம எக்ஸாம் எழுதணுங்க. எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் SSB இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். ஏன்னா ஒன்ஸ் those who are qualified எக்ஸாம் பாஸ் ஆயிட்டாவே அவங்க 50% பாதி கிணறு தாண்டின மாதிரிங்க. அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் இருக்கும். அதை முடிச்ச உடனே மெரிட் லிஸ்ட் வரும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அலாட் பண்ணுவாங்க ஆஸ் பர் பாப்புலேஷன். தமிழ்நாடுனா சப்போஸ் ஒரு 2000 பேர் இந்த வருஷத்துக்கு தேவைன்னா அதுல தமிழ்நாடு நம்ம ஏரியா வச்சுங்க. ஓகே, இங்க தமிழ்நாடுக்கு ஒரு 80 பேரு, உத்தரப்பிரதேசக்கு ஒரு 280 பேர், அப்படி அவங்க ஆஸ் பர் அந்த இதை வச்சு டோட்டல் பாப்புலேஷன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் அது அப்ரோப்ரியேட்டா அந்த ஸ்டேட் வைஸ் கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஸ்டேட்ல இது ரேங்க் வரும். நம்ம ஸ்டேட்ல whoever டாப் 80 ரேங்க் they will be go through அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜி. சரிங்க சார். இப்ப இது எல்லாமே ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இல்லையா? ஆமாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம இப்ப நீங்க ஒர்க் பண்ண டெக்னிக்கல் பிரிவா இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி ராணுவ மருத்துவமனையில இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அல்லது மருத்துவ பொறியாளர்கள், இது மாதிரியான துறைகளா இருக்கட்டும், அல்லது மெரைன் டெக்னாலஜி சார்ந்து, ஏன்னா இப்ப கப்பற்படை அப்படிங்கறதுனால அது சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களா, இவங்களுக்கெல்லாம் இந்த கப்பற்படை சார்ந்த பணிகள் என்ன மாதிரியான கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது? அதுக்கு இதே மாதிரியான எக்ஸாமினேஷன் சிஸ்டம் தான் இருக்கா? அவங்களுக்கு என்ன மாதிரியான கிரைட்டீரியா இருக்கு சார்? இல்ல, டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜி த்ரூ என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி இந்த 2 டைப் SSR அண்ட் NDA. அப்புறம் அந்த 10+2 பிடெக் என்ட்ரி இருக்கு நேவிக்கு. இப்ப நீங்க கேக்குறது பாத்தீங்கன்னா இதுல நேவில 3 பிரிவு இருக்குங்க. ஒண்ணு டெக்னிக்கல் சைடு, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல். அவங்க என்ஜின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமானதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் பிகம் கேப்டன் ஆஃப் த ஷிப். அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஷிப் ஹஸ்பண்டரி, அவங்க ஷிப்போட இதை மெயின்டைன். இப்ப எப்படி நம்ம வீடை மெயின்டைன் பண்றோம்ல, கொஞ்ச நாள் விட்டா வீடு இதாயிரும், அப்பப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிக்கணும், வெளியில ஏதாவது இது பண்ணுவோம். அது மாதிரி ஷிப்பை பராமரிக்க, ஷிப்போட இதை ஸ்டேட்டஸை பராமரிக்கிறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க தான் ஷிப்பை செயில் பண்ணி ஒரு இடத்துல சப்போஸ் இப்ப நம்ம சென்னையில இருந்து
பாம்பே போனா அந்த நேவிகேஷன் சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டை பார்த்து அந்த சி ரூட்ல போறதுக்கு அது மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல தான் அவங்க தான் அந்த ஷிப்பை ரன் பண்ணுவாங்க ஜி. நம்ம என்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம என்ஜின்ஸ்லாம் ஆன் பண்ணி நம்ம அவங்களுக்கு தேவையான பவர் சப்ளைஸ் அதெல்லாம் கொடுத்துருவோம். மற்ற எல்லா ஆக்சிலரி மெஷினரிஸ் எல்லாம் ஆன் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாரு சோனாரு மிசைல்ஸ்க்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். பட் தேர் ஆபரேட்டர், வி ஆர் த மெயின்டைனர். டெக்னிக்கல் டீம் வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுப்போம். They will be operating. Third one வந்து லாஜிஸ்டிக். நம்ம அங்க இருக்கிறோம், நமக்கு சாப்பிடணும், நமக்கு பேமெண்ட் பர்க்ஸ் கொடுக்கணும், அப்புறம் நம்மளுக்கு யூனிஃபார்ம்ஸ் கொடுக்கணும். நம்மளோட மத்த லீவ் போனா எனக்கு இப்ப ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் 2 டயர் ஏசி. நாங்க வீட்டுல இருந்து நாங்க என்னோட டியூட்டி ஸ்டேஷன் போறதுக்கு, டியூட்டி ஸ்டேஷன் வீட்டுக்கு வரக்கு, அதுக்கான வாரண்ட்ஸ் இஷ்யூ பண்றது, அதெல்லாம் அந்த லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட். அதுல ரைட்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டோர் இருப்பாங்க, குக்ஸ் இருப்பாங்க, ஸ்டீவர்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஹைஜீனிஸ்ட் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து லாஜிஸ்டிக்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனி, அதுக்கு ஒரு ஹெச்ஓடி இருப்பாரு, டெக்னிக்கலுக்கு ஒரு ஹெச்ஓடி இருப்பாரு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கேப்டன் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஹி இஸ் தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஃபார் தி எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே. சோ இதுக்கான பணிகளும் இதே மாதிரியான சேம் சிஸ்டத்துல தான் எடுக்கப்படுது இல்லையா? சேம் சிஸ்டத்துல நீங்க ஐடில இருந்தீங்கன்னா நீங்க லாஜிஸ்டிக்ல போலாம் ஜி. லாஜிஸ்டிக்ல ஐடி. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் சென்டர்ஸ். அங்க இருக்கிற எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து எஜுகேஷன், சப்போஸ் ஒருத்தர் எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு கூட அவர் இது மாதிரி என்டிஏ, அதுக்கு இன்னொரு சிடிஎஸ், இன்னொன்னு வந்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ்ல அந்த டிகிரி முடிச்சுட்டு போறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் பீரியட்ல கம்மி. இந்தியால வந்து 3 இயர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவாங்க அவங்க கடக் வாசலால. அதுக்கப்புறம் ஆர்மில இருக்கிறவங்க they will go to இந்தியன் நேவல் அகாடமி, இந்தியன் ஆர்மி அகாடமி தேராதூன். நேவியில இருக்கிறவங்க வந்து இந்தியன் நேவல் அகாடமி எரிமலா கேரளால இருக்கு. அப்புறம் ஏர்போர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இந்தியன் ஏர்போர்ஸ் அகாடமி ஹைதராபாத், அங்க போயிருவாங்க. அது மாதிரி அந்தந்த துறை சார்ந்தவங்க அந்தங்க போயிருவாங்க. இந்தியா முடிச்சவங்க வந்து அதுக்கான தனித்துவமான பயிற்சி வழங்க. ஆமா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சென்டர்ஸ் இருக்கும். நம்ம இந்த பேசிக் ட்ரைனிங் முடிச்ச உடனே அங்க போயிருவாங்க, அந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்க்கு அங்க போயிருவாங்க. ஓகே சார், இப்ப ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் இந்த ட்ரைனிங், அதாவது அவங்க ஜாப்ல வந்து ஃபிட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எவ்வளவு நாள் நடத்துவாங்க, அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகளுக்கு அவங்க தயாராக? பேசிக்கலி இதுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ஜாயின் பண்ற எல்லாருமே ஆல் ஆர் சோல்ஜர்ஸ், நிச்சயமா ஆல் ஆர் வாரியர்ஸ். அப்ப வந்து தே ஷுட் நோ பேசிக் திங்ஸ். இப்ப நம்ம துப்பாக்கி பயிற்சின்னு சொன்னாங்க, அது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஷூட் பண்ற அந்த இது பயிற்சி கொடுப்பாங்க. அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் பரேட் இருக்கும். அப்புறம் எவ்ரிடே மார்னிங் வந்து ட்ரைனிங் பீரியட்ல வந்து மார்னிங் 5 o'clock எந்திரிச்சணும், 5:30 to 6 வரைக்கும் நம்ம பிசிக்கல் எஃபிஷியன்சி அந்த பிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வி வில் பி கோயிங் ஃபார், அப்புறம் அதெல்லாம் நம்மளோட பயாலஜிக்கல் டைம் அந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 8 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருங்க. 8 to 1 o'clock வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன்ல லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்கும். அப்புறம் 3:30 அப்புறம் ஸ்போர்ட்ஸ் போடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் போவாங்க. வேற மெயின்டெனன்ஸ் போறவங்க மெயின்டெனன்ஸ், வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் போறவங்க கரிக்குலம் போவாங்க. அது மாதிரி அதை வந்து அவங்க சிலபஸ் வந்து அப்படியே டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 3 years வந்து இதே மாதிரி ஒரே ரொட்டீனா போகும். அப்புறம் 1 year முடிச்ச உடனே இந்த ரொட்டீன்ஸ். இதுல வந்து 8 to 1 கிளாஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் தான் கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் எங்களுக்கு வித் அடிஷன் டு தட் நாங்க படிச்ச நாலேஜ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இது சம்பந்தமான நம்ம அந்தந்த டிபார்ட்மெண்ட், இப்ப நேவினா அவங்க நேவியை பத்தி படிப்பாங்க. நேவில வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ், அதுல என்ன என்ஜின் யூஸ் பண்ணுவாங்க, என்ன அதோட இது அது நம்ம துறை சார்ந்த படிப்பா இருக்குங்க. அது ஓகே சார். ஓகே சார், இப்போ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் முடிஞ்சா டைரக்டா அவங்க வந்து இப்ப நம்ம அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே இப்ப இந்தியால போறவங்க அந்த 4 years ட்ரைனிங் முடிஞ்ச உடனே they will be become a sub lieutenant. இந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்கம் ஊதியமும் கொடுத்துருது இல்லையா? 4 வருஷம் ஊதியமும் கொடுத்துருவாங்க. ஊதியமும் கொடுத்துருவாங்க. அரௌண்ட் 56,100 rupees வந்து எவ்ரி மந்த் they will get as a stipend. ஓகே சார். இந்த 4 years வரைக்கும் அந்த ஸ்டைஃபண்டோட தான் அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் லெஃப்டினன்ட் அப்பாயின்மென்ட் பண்றாங்க இல்லையா? ஆமா, அவங்க வந்து சப் லெஃப்டினன்ட் அப்பாயிண்ட் ஆவாங்க. ஆஃப்டர் 2 years they will become a lieutenant. After 4 years they will become lieutenant commander, then commander, then captain, then commodore, அப்புறம் ரியர் அட்மிரல், வைஸ் அட்மிரல். அட்மிரல் இஸ் டாப்பஸ்ட் போஸ்ட். சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப்ங்கிறவரு அட்மிரலா இருப்பாருங்க. அட்மிரல் ரேங்க் இருக்கவங்க சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப்ங்கிற போஸ்ட்டை ஹோல்டு பண்ண முடியும். ஹி இஸ் த சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். அவர் தான் நம்ம நேவியோட தளபதினு சொல்லுவாங்க.
ஓகே சார், இப்ப இவங்களுடைய பணிச்சூழலை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பேருக்கு வந்து மிலிட்ரி அப்படிங்கிறது பாதுகாப்பு பணி, அதுக்குன்னு ஆயத்தமாகக்கூடியவங்க தான் அதுக்கு போக போறாங்க. அது ஏர்ஃபோர்ஸா இருந்தாலும் ஆர்மியா இருந்தாலும் நேவியா இருந்தாலுமே வந்து அதற்கான ஆயத்தத்துல இருந்து நான் எல்லா வகையான ஆயத்தத்தோடும் தான் நம்ம அந்த பணிக்கு போறோம். இருந்தாலும் இப்ப வந்து ஆர்மி ஃபோர்ஸ் அப்படிங்கிறத விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்கி ஜாப். ஏன்னா இவங்க வந்து பெரும்பாலும் கடலுக்குள்ளால வந்து ஒரு ஷிப்பை ஆப்ரேட் பண்றாங்க, அல்லது ஏர்ஃபோர்ஸ்ல விமானத்தை வான்ல வந்து ஆப்ரேட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம எல்லை பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், நேச்சுரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், விண்ட் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இது மாதிரியான டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்தை எப்படி ஃபேஸ் பண்றது? ஒருவேளை வந்து மற்ற ஒரு எதிரி படையினருடைய தாக்குதலுக்கு கப்பல் ஆளாயிருச்சு அப்படின்னா அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான அந்த வழிமுறைகள், இது சார்ந்த பயிற்சிகள்லாம் கடலுக்குள்ள கொடுக்குறாங்களா சார்? எப்படி இது சார்ந்த பயிற்சிலாம் எவ்ரி இயர் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வருவாங்க நம்ம கப்பலுக்கு. நம்மளோட ஆபரேஷனல் எஃபிஷியன்ட், அப்புறம் சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 டீமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2026 வந்து விசாகப்பட்டினத்துல வந்து இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ நடக்க போகுதுங்க. அது 2001 நடந்தது. இப்ப ஆஃப்டர் 25 இயர்ஸ் இந்தியாவுக்கு அது சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வெவ்வேறு வெளிநாட்டுகளை சேர்ந்த கப்பல்கள் அங்க வந்து ஒரு கப்பல் இன்னொரு கப்பல் கூட இல்ல போர் ஒத்திகை மாதிரி நம்மளோட நேச நாடுகள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பான நாடுகள்லாம் நம்ம சேர்ந்து அது மாதிரி செய்வோம். அதே போல நம்மளோட இதுலயே நேவிலேயே அதுக்குன்னு ஆபரேஷனல் எஃபிஷியன்ட ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குன்னே ஒரு ஏஜென்சி இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் எங்களை மாதிரி ட்ரெயின் ஆனவங்க. நேவிக்குள்ள இருக்கிற எங்களோட ஸ்டாஃப்ஸ் தான் தே வில் பி ப்ரமோட்டட் அண்ட் தே வில் பி கேரிங் அவுட் த டியூட்டி. அவங்க எவ்ரி இயர் வந்து ஆபரேஷனல் ரெடினஸ்க்காக ஷிப்புக்கு வந்து அவங்க அதை செக் பண்ணுவாங்க. அது மாதிரி சமயத்துல இது எல்லா பயிற்சிகளும் நாங்க பிசிக்கலா, இப்ப எனக்கு வந்து ஷிப்பு முழுக போகுதுன்னா எனக்கு வந்து அப்பர் டெக்ல இருந்து நான் ஜம்ப் பண்ணி ஒரு 50 மீட்டர்ஸ் ஆகுது அவைவா போயிடணும். அப்பதான் ஷிப் அப்படி முழுகிறப்ப இட் வில் சக் த என்டையர் சரௌண்டிங்ஸ் இருக்க வாட்டர் எல்லாம் உள்ள இழுக்கும். நம்ம 50 மீட்டராவது. அதனால நேவில பாத்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும் எங்களுக்கு ஸ்விம்மிங் டெஸ்ட்ங்கிறது மஸ்ட்டுங்க. 50 மீட்டர்ஸ் நாங்க ஸ்விம் பண்ணோம், அப்புறம் 3 மீட்டர்ஸ் நாங்க ஃப்ளோட் பண்ணோம் அப்படியே கையில அதே இடத்துல இருக்கிற மாதிரி. சோ அது மாதிரி பயிற்சியில் எல்லா பயிற்சியிலும் A to Z. ஆக்சுவலா இது வந்து நம்ம செல்ஃப் செக்யூரிட்டி இஸ் த பேரமவுண்ட். ஏன்னா ஒரு பைலட் ஆகட்டும், ஒரு மாலுமி ஆகட்டும், கவர்மெண்ட் வந்து லட்சக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறாங்க இதுல. அதனால அவங்களுக்கு ஒரு உயிருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால சேஃப்டி இஸ் த பேரமவுண்ட். அதுல வந்து சேஃப்டில வந்து நாங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் ஷிப்ல எல்லாம் ஒரு சுவிட்சஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிஏஜி ஆடிட்ல அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன சுவிட்சா இருக்கும், அது 500 rupees 1000 rupees இருந்தாலும் பட் அது சி ஒர்த்தியா இருக்கணும். சீல போறப்ப எனக்கு அந்த சுவிட்ச் ஃபியூஸ் ஆனதுனால ஒரு மிசைல் ஃபயர் ஆகாம நிக்க கூடாது. சோ அதனால அதுல வந்து அவங்க அதெல்லாம் 100% இது ரொம்ப கவனமா இருப்பாங்க. அது நம்ம சேஃப்டிங்கிறது வந்து யாருமே பயப்பட தேவையில்லைங்க. பட் வி ஆர் லைக் எ பிளாங்க் செக் தான். நம்ம லைஃப கொடுத்துட்டு தான் போறோம், நம்ம தேசத்துக்காக போறோம். பட் எல்லாமே வந்து நம்ம ஆயத்த நிலையில தான் போறோம். இருந்தாலும் இப்ப நம்ம வந்து ஒரு ராணுவத்துல ஒரு போருக்கான சூழல்ல நம்ம சந்திக்கிற பாதிப்பு என்பது வேறு. இது மாதிரியான நேச்சுரல் ஆக்சிடென்ட்ஸ் இதனால நடக்கக்கூடிய விபத்து என்பது வேறு. அப்ப எதுவாக இருந்தாலும் நாம வந்து நாட்டுக்காக போறோம் அப்படின்னா கூட நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எப்படி ஏற்படுத்திக்கிறது? ஈவன் பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஈவினிங் 5 o'clock வந்து அந்த ஃபயர் எக்ஸசைஸ் இருக்குங்க. ஒரு இடத்துல ஃபயர் ஆன மாதிரி ஷிப்ல இருக்கிற குரூ வந்து அதுக்கு டியூட்டி இருப்பாங்க. இப்ப சப்போஸ் நம்ம ஒரு 300 மெம்பர்ஸ் ஒரு ஷிப்ல இருந்தா ஆஃப்டர் 3 days நம்மளுக்கு டியூட்டி வரும். மத்த 2 தே கேன் கோ ஆஃப் ஷோர். நாங்க அவங்க வெளியில போய்கிட்டு வரலாம். அந்த 100% பீப்புள் வந்து ஷிப்லயே தான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஈவன் எவ்ரிடே அந்த கன்சிஸ்டன்சியா மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்ஸ் யூஸ் பண்றது. அவங்களுக்கு டெய்லி லெக்சர் நடக்கும். ஈவினிங் 5 o'clock ஒரு அந்த டியூட்டி பர்சன்ஸ்க்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குங்க, ஒரு ட்ரில். அதுல வந்து எவ்ரிடே நீங்க கேட்கற மாதிரி எல்லாம் அந்த திடீர்னு யாராவது இதை விழுந்துட்டாங்க, மயக்க போட்டு அதை சஃபோகேஷன்ல விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது. ஸோ ஷிப்லயும் டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஷிப்ல. ஸோ அவங்களும் டியூட்டில இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த இது எல்லாம் கேர் பண்ணிக்குவாங்க, நம்மளோட பர்சனல் சேஃப்டி எல்லாம் கேர் பண்ணிக்குவாங்க. ஓகே சார், இப்ப வந்து சர்வீஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசி நிறைவுக்கு வந்துடலாம் சார். இப்ப வந்து நாம எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி இந்த ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து நாம ஒரு குறிப்பிட்ட வயது, அதிகபட்சமா
21, 22 வயதுக்குள்ள நம்ம அதுல செட்டில் ஆகணும் இல்லையா? இதுல இருந்து எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கான இந்த பேசிக் சர்வீஸ் கொடுக்குறாங்க சார்? ஆபீசர்ஸ்ல வந்து 2 என்ட்ரி இருக்கு. ஒன்னு பெர்மனன்ட் கமிஷன், ஒன்னு வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டுங்க. இந்த என்டிஏல வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கிடையாது. என்டிஏ வந்து பெர்மனன்ட் கமிஷன். தே ஹாவ் டு மினிமம் அட்லீஸ்ட் 20 இயர்ஸ் அவங்க சர்வ் பண்ணும். பட் அவங்க எக்ஸ்டெண்டட் டு அப் டு அவங்க ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ், அவங்க 60 இயர்ஸ் வரைக்கும் சர்வ் பண்ணிக்கலாம் ஜி. ஆனா இப்ப இந்த எஸ்எஸ்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பாண்ட் வந்து அவங்களுக்கு 20 இயர்ஸ். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தே வில் ஹாவ் அ பென்ஷன் பிரிவிலேஜஸ் என்றால் அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டா அவங்க எக்ஸ்ட்ரா சைன் பண்ணி இருக்கலாம், அல்லது போதும்னு நினைச்சா அவங்க வந்துக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகே சார். ஒரு நாட்டுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிற ஒரு உன்னதமான பணி என்பதையும் அதோடு சார்ந்து நம்முடைய லைஃப் செக்யூரா ஒரு இடத்துல நம்ம பணியாற்றுறதுக்கான நம்முடைய குடும்பங்களுக்கான எல்லா வகையான செக்யூரிட்டியும் அந்த அரசாங்கம் கொடுக்குது இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தேசத்துக்காக இந்த குடும்பத்தில இருந்து ஒருவர் போயிருக்காரு அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு அந்த நாடு பொறுப்பேற்றுக் கொள்கிறது அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். இப்போ ஒரு நல்ல பொறுப்புள்ள பணியில் நம்முடைய குறிப்பா தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு போதுமான வழிமுறைகள், போதுமான வழிகாட்டுதல் இல்லைன்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமூகத்திற்கு இதனுடைய வழிகாட்டுதல் மிக மிக குறைவு, அறவே இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த வகையில ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் உங்களுடைய இந்த உரையாடல் மிக நேர்த்தியான வழிகாட்டுதல், ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக உங்களுடைய அந்த வழிகாட்டுதல் அமைஞ்சது. ரொம்ப கிறிஸ்டல் கிளியர், இதுதான் ரூட் அப்படின்னு அப்படியே ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்தது மாதிரி உங்களுடைய வழிமுறைகளை அவ்வளவு தெளிவா எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய அதிக நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி சார். நேயர்களே, இன்று நாம் வந்து நேவி டே எனப்படுகிற அந்த டிசம்பர் 4ஆம் தேதியை ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இன்று வரவேற்புரை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் அடுத்த தலைமுறையை வழிகாட்டுவதற்கு ஏற்ற நிகழ்வுகளாக அவர்களுடைய அனுபவபூர்வமான வழிகாட்டுதலை நாம் பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பை வழங்குகிறது. இந்த வாய்ப்பை எல்லா சமூகத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உரிய நாட்களில் வழங்கப்படுகிற தகவல்கள் புதிய வாசல்களை திறந்து வைக்கும் என்கிற அடிப்படையில் குறிப்பாக இந்திய பாதுகாப்பு படையினுடைய கடற்படையில் பணியாற்றுவதற்கும் என்டிஏவினுடைய பயிற்சியை பெறுவதற்குமான முழுமையான வழிகாட்டுதலை தெளிவாக எடுத்துரைத்த கப்பற்படையினுடைய இளநிலை அதிகாரியாக பணியாற்றி தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொள்ளாச்சி ஜகீர்கான் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.